வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தானா சார் 360 யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் கிளாஸ் 12 கெமிஸ்ட்ரி லெசன் நம்பர் 9 எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி மின்வேதியியல் இந்த லெசன்லேருந்து நான்ஸ்ட் ஈக்குவேஷன் சமன்பாடு அப்படிங்கிற இந்த கொஷின் பார்க்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு 5 மார்க் கொஷின். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கொஷினை வந்து எப்படி நம்ம எழுதணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜென்ரலாக வந்து ஒரு செல் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா x times of A y times of B இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு வந்து ஒரு ஈக்லிபிரியமில் L times of Cயும் அண்ட் M times of Dயும் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு எடுத்துக்குவோம். செல் ரியாக்ஷன் அது எலக்ட்ரோகெமிக்கல் செல்லில் இதுதான் வந்து ரியாக்ஷனாக இருக்கும். மின்வேதி மின்கலத்தில் ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை அப்படின்னு இதை நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து பொதுவான ஒரு வினை. இந்த வினைக்கு நம்ம வந்து Q வேல்யூ எழுதலாம். ஸோ Q வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷனை மேலே வச்சுக்கிட்டு ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷனை வந்து கீழே வச்சுக்கணும். ஸோ Q இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. அடுத்தது ப்ராடக்ட் சைடில் CD இருக்குது, இதை வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. ஸ்கொயர் ப்ராக்கெட் C பவரில் இந்த L வந்துடும். அதே போல் D பவரில் M. அங்கே ரியாக்டன் சைடு இருக்குல்ல வினைபடு பொருள் அதை வந்து கீழே எழுதிக்கலாம். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் A பவர் எக்ஸு B பவர் ஒய். இது வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஜென்ரலாக வந்து நீங்கள் நான்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படிங்கிறத எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு பேட்ரி இருக்குது, அதோட EMF அப்போ E செல் அப்படின்னு சொல்கிறோம். இதோட இங்கே இருக்குல்ல இந்த ABCD இதோட ஸ்கொயர் ப்ராக்கெட் வேல்யூஸ் இருக்குல்ல கான்சன்ட்ரேஷன் செறிவு அப்படின்னு சொல்கிறோம்ல, இதை வந்து கார்லேட் பண்ணுறது தான். இப்போ ரெண்டுக்கும் நடுவில் என்ன தொடர்பு இருக்குது? ஒரு மின்வேதி மின்கலத்தோட மின்னியக்கு விசைக்கும் அதில் பயன்படுத்துகிற இந்த வினைபடு பொருள் வினைவிளை பொருளோட செறிவு அதுதான் வந்து இங்கே கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டுக்குமான தொடர்பு விளக்குறது தான் வந்து இந்த நான்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம Q ஃபஸ்ட்டு எழுதிட்டோம் இல்லையா, அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும், கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, அதை வந்து இங்கே எழுதுகிறோம். ஸோ என்ன ஈக்குவேஷன் பாருங்கள். ஸோ டெல்டா G இஸ் ஈக்குவல் டு டெல்டா G 0. அடுத்தது ப்ளஸ் வரணும், இது மறந்துடக்கூடாது. இங்கே +2 படிக்கிறதுனால இங்கே ப்ளஸ் தான் வருது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ப்ளஸ் RT ln Q. ஓகேவா? ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட். இந்த ஈக்குவேஷனில் வந்து டெல்டா G பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்து ஜினா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, டெல்டான்னு வரும்போது சேஞ்சுங்கிற வேர்டை நீங்கள் சேர்த்துக்கணும். அப்போ சேஞ்ச் இன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. இங்கே பவரில் 0 வந்துச்சுன்னா அதுக்கு ஸ்டாண்டர்டுங்கிற வார்த்தை நீங்கள் சேர்த்துக்கணும். அப்போ கட்டில ஆற்றல் மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம், அதுக்கு வந்து பவரில் 0 போடும்போது திட்ட கட்டில ஆற்றல் மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். ஆறுங்கிறது வந்து கேஸ் கான்ஸ்டன்ட்டு, T அப்படிங்கிறது வெப்பநிலை, அண்டு Q மேலேயே சொல்லிட்டோம் வினை குணகம் அப்படின்னு சொல்கிறோம், ரியாக்ஷன் கோஷன்ட்டு. சரி, இப்போ இதில் இந்த டெல்டா ஜிக்கும் இஎம்எஃப்க்கும் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஈக்குவேஷன் எழுத போகிறோம். ஸோ டெல்டா ஜி ஈக்குவல் மைனஸ் NFE. இது வந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் நம்பரை வச்சுக்கலாம். இங்கே வந்து 3. அடுத்தது இதே வேல்யூ இங்கே ரைட் சைடில் இருக்க டெல்டா G 0 அதுக்கான ஈக்குவேஷனாக இதை மாற்றுவோம். ஸோ டெல்டா G 0ன்னு மாற்றினீங்கன்னா இந்த Nங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்டு, எலக்ட்ரான் வந்து AB வந்து CDயாக மாறும்போது ஏற்படுற பரிமாற்றம் அல்லது மாற்றம். அதுக்கப்புறம் F அப்படிங்கிறது ஃபாரடே அப்படின்னு தெரியும், 96,500 கூலும். அடுத்தது E இப்போ வந்து E0 அப்படின்னு மாறிடும். மறந்துடாமல் வந்து E அப்படிங்கிறது மின்கலம் அப்படிங்கிறனால இந்த இடத்துல செல்ங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம், அதை வந்து இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஈக்குவேஷன் 3ஐயும் 4ஐயும் வந்து ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 3 4 இன் ஈக்குவேஷன் 2. சரியா? இப்போ என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ எழுதுவோம். ஸோ டெல்டா ஜிக்கு பதிலாக இந்த வேல்யூ நம்ம எழுதிக்கலாம்.
ஸோ டெல்டா ஜி அது வந்து இப்போ மைனஸ் என்எஃப்இ அப்படின்னு மாறப்போகுது. ஸோ மைனஸ் என்எஃப்இ இந்த செல்ங்கிற வேர்டை சேர்த்துக்கலாம். இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடில் பாருங்கள் டெல்டா ஜி 0. ஸோ இங்கே கீழே 4வது ஈக்குவேஷன் மைனஸ் என்எஃப்இ0 செல். இப்போ நம்ம வந்து இந்த டெல்டா ஜிக்கும் டெல்டா ஜி 0க்கும் வேல்யூ எழுதியாச்சு. அடுத்து வந்து ப்ளஸ் ஆர்டி லான் இந்த கியூவோட வேல்யூ உங்களுக்கே தெரியும், நம்ம மேலே எழுதி வச்சுருக்கோம்ல இந்த ஈக்குவேஷன் 1, அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ என்ன கிடைக்கும்னு பாருங்கள். ஸோ ப்ளஸ் ஆர்டி லான் மேலே வந்து ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன், ஸோ சி பவர் எல் டி பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் எக்ஸு பி பவர் ஒய். ஸோ இது ஏதோ ஒரு நம்பரில் வச்சுக்கலாம். மேலே வந்து ஈக்குவேஷன் 4 வச்சுருக்கோம். அப்போ இது வந்து ஈக்குவேஷன் 5. இப்போ ஈக்குவேஷன் 5 கவனிங்க, இங்கேயும் மைனஸ் என்எஃப் இருக்குது, இங்கேயும் மைனஸ் என்எஃப் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் வந்து நம்ம கேன்சல் பண்ணுறதுக்காக இப்போ மைனஸ் என்எஃப்பால் ஈக்குவேஷன் 5 டிவைட் பண்ணலாம். ஸோ ஈக்குவேஷன் 5 டிவைடட் பை மைனஸ் என்எஃப். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எழுதலாமா? கவனிங்க. ஸோ மைனஸ் என்எஃப் இ செல் நான் ஒரு ஸ்டெப்பாக எழுதுகிறேன், டிவைடட் பை மைனஸ் என்எஃப் ஈக்குவல் மைனஸ் என்எஃப் E0 cell divided by minus NF plus RT ln Q value. மறக்காமல் எல்லாமே நீங்கள் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் யூஸ் பண்ணணும். இப்போ கவனிச்சிங்கன்னா தேர்ட் டேர்ம்லேயும் வந்து மைனஸ் என்எஃப் வரணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம். இங்கே மைனஸ் மைனஸ் அடிச்சிருங்க, என் எஃப். அதே போல் இங்கேயும் மைனஸ் என்எஃப், கீழேயும் மைனஸ் என்எஃப் கேன்சல் பண்ணிட்டா அப்போ இங்கே மேலே வந்து மைனஸ் என்எஃப் இல்லைங்கிறனால அது அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ இப்போ என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு எழுதலாம். கேன்சல் பண்ணது போக சொல்லுங்கள். ஸோ இ செல் ஈக்குவல் E0 செல். இப்போ வந்து மைனஸ் இங்கே இருக்குது, டிவைடட் பை ப்ளஸ். ஸ்டார்ட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்குது, டிவைடட் பை இங்கே மைனஸ். இப்போ ப்ளஸ் பை மைனஸ்னால் நமக்கு மைனஸ் தான் ஆன்சர் ஆகும். அடுத்தது வந்து ஆர்டி இருக்குது பை இப்போ என்எஃப் வந்துடும். இந்த ப்ளஸ் பை மைனஸ் தான் நம்ம இந்த இடத்துல மைனஸ்னு போட்டோம். அடுத்தது லான் இருக்குது, இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம். டிவைடட் பை ஏ பவர் எக்ஸு பி பவர் ஒய். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 6 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனில் கவனிச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து லான் இருக்குது. இந்த லானோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஸோ லான் ஈக்குவல் டு 2.303 லாக். ஸோ இதை கொண்டு வந்து நம்ம இந்த இடத்துல போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்னு பாருங்கள். ஸோ லெஃப்ட் சைடில் எதுவும் மாற போகிறதில்ல. ஸோ இ செல் ஈக்குவல் டு E0 செல் மைனஸ். இப்போ மைனஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லானோட வேல்யூ நம்ம எழுதணும். அப்போ லான்ங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2.303 லாகு, அதை அப்படியே இங்கே சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து 2.303 எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆர்டி எழுதிக்கிட்டு லாகு டிவைடட் பை என்எஃப். கீழே இருக்கிற என்எஃப் அப்படி இங்கே வந்துடும். இங்கே லாகு, அதுக்கப்புறம் நம்ம கான்சன்ட்ரேஷன் டேர்ம் எழுதிக்கலாம். ஸோ சரி உறுப்புகள் அப்படிங்கும்போது எல் பவரில் இருக்கும், டி பவரில் எம்மு, ஏ பவர் எக்ஸு, பி பவர் ஒய். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 7 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஈக்குவேஷன் தான் வந்து நம்ம நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதோட நீங்கள் எழுதினாலே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 5 மார்க் கிடச்சிரும். பட் அடிஷ்னலாக இன்னொரு பாயிண்ட், இந்த ஆர் வேல்யூ,
டிஎன்எஃப் இதெல்லாம் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ ஆர் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் பாருங்கள். ஆர் வேல்யூங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதோட வேல்யூ வந்து 8.314 ஜூல் கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம T வந்து ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் யூஸ் பண்ணும்போது 25 டிகிரி செல்சியஸ். ஸோ 25 டிகிரி செல்சியஸை வந்து நீங்கள் அப்படியே போட முடியாது. அதை வந்து என்னவோ மாற்றிக்கணும், 273 ஆட் பண்ணி கெல்வினாக மாற்றிக்கணும். ஸோ 273 ப்ளஸ் வந்து இந்த 25 டிகிரி செல்சியஸ் ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இதோட வேல்யூ வந்து 298 கெல்வின். அப்போ நம்ம இதை லாஸ்ட்டாக இருக்கிறது தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது ஃபேரடே வேல்யூ 1 ஃபேரடே அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் 96,498 கூலும். அப்போ இங்கே வந்து நம்ம 96,500 கூலும்ஸ் அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் வேல்யூவாக வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஈக்குவேஷன் 7 போட்டோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். அப்போ ஈக்குவேஷன் 7 வந்து எப்படி மாறும் அப்படின்னா E செல் equal to E0 cell minus 2.303. ஆர்க்கு பதிலாக இப்போ என்ன பண்ணணும், இந்த வேல்யூ போடணும். ஸோ வேல்யூ போடணும் அப்படிங்கும்போது 8.314. அடுத்து வந்து டெம்பரேச்சர், இது வந்து 298 கெல்வின். ஓகே, ஸோ இதை அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர்டு, இந்த n இருக்குல்ல, இதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது எஃப்போட வேல்யூ வந்து 96,500. அதை அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இன்ட்டு 96,500 கூலும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா log ஆஃப் கான்சன்ட்ரேஷன் டேர்ம் CD பவரில் LM, இங்கே வந்து A பவர் X B பவர் Y. சரியா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் என்ன தவிர மீதி எல்லாம் இதிலிருந்து இது வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். ஸோ இது வந்து E செல் ஈக்குவல் டு E0 செல் மைனஸ் இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 0.0591 அப்படின்னு கிடைக்கும். டிவைடட் பை n அப்படியே நம்ம வச்சுக்கிறோம். அடுத்தது லாக், அப்புறம் மேலே இருக்கிற அந்த டேர்ம்ஸ் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸு C பவர் L D பவர் M டிவைடட் பை A பவர் X B பவர் Y. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் ஏற்கனவே 7 கொடுத்துருக்கோம், இங்கே வந்து 8. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அனதர் ஃபார்ம். இது வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா அட்டு 25 டிகிரி செல்சியஸில் உங்களுக்கு வந்து நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதும்போது இந்த மாதிரி எழுதலாம். ஓகேவா? ரைட், ஈக்குவேஷன் 8 கிடைக்கும். அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ இங்கே ஸ்க்ரீனில் இருக்கிற அப்படியே எழுதிடுங்க. அப் டு 7 வரைக்கும் எழுதிட்டு இதுக்கு கீழே சமன்பாடு 7 என்பது நெர்ன்ஸ்ட் சமன்பாடு என அழைக்கப்படுகிறது. ஈக்குவேஷன் 7 இஸ் கால்ட் அஸ் நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதிட்டால் போதும். இதுக்கப்புறம் இந்த ஆர் வேல்யூவிலேருந்து ஈக்குவேஷன் 8 வரைக்கும் நீங்கள் எழுதணும் அப்படின்னா இது அடிஷ்னல். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இந்த ஈக்குவேஷன் 8 வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால் அது வரைக்கும் நான் டிரைவ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.